வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசியில பொறந்தவங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசியும் சரி, தனுசு லக்னமும் சரி, அவங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எங்க போனாலும் சரி, அவங்க ரொம்ப ஒரு மாரி துணிச்சலாவே இருப்பாங்க. யாராவது உங்கள மிரட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்காக பயப்பட மாட்டீங்க. அதாவது நீங்க வேற ஒரு ஊர்ல இருந்தா கூட, நீங்க விட்டு குடுத்து போவீங்க. புரியுதுங்களா? யாராவது உங்கள ஒரு அநியாயமா ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது சண்டை வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க. ஆனா பயந்துகிட்டு போ மாட்டீங்க. புரியுதுங்களா? அதாவது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பயந்துகிட்டு போறது வேற. அத சரி போகட்டும் போனா போது அப்படின்னு போறது வேற. சரிங்களா? சரி போனா போது போகட்டும் அப்படின்னு ஒரு லெவல் வரையும் தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த துணிச்சல் தான் எல்லா மனுஷனுக்கும் அழகு. துணிச்சல் இருக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எல்லாருக்குமே எதிரி இருக்கிறான். அந்த எதிரிய ஜெயிச்சாகணும்னா அவங்கள நம்ம அ அவங்க நம்ம வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால நம்ம வளர்ந்து காட்டணும்னா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கு ஒரு திறமை வேணும். அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க குடுத்து வச்சவங்க. எல்லாருக்கும் எதிரி இருக்கும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, "எங்க வாழ்க்கையில எனக்கெல்லாம் எதிரியே கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரெண்டு தாங்க" அப்படின்னுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு நேரான எதிரி இல்லாட்டியும் மறைமுகமான எதிரி இருக்கத்தான் செய்வாங்க. அது அவங்களுக்கு தெரியாம கூட போகலாம். குறிப்பா மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் எதிரி இருக்காங்க. சாதாரண ஆட்களுக்கும் எதிரி இருக்காங்க. ஏன் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் எதிரி இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு எதிரினா பக்கத்துல உட்காந்துருக்க பிச்சைக்காரன் தான் அவங்களுக்கு எதிரி. எதுக்கு சொல்றேன்னா, அந்த எதிரிகளுடைய மிரட்டல்களுக்கும், இல்ல நேர்முகமாவும் இருக்கலாம், இல்ல மறைமுகமாவும் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னால அதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சு காட்டணும்னா, அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் அப்படி பார்க்கும் பொழுது, தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய தைரியசாலிகள். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப கோல்டன் பீரியடு. நல்ல நேரம். உங்களுக்கு 7:30 சனிலாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. நீங்க முயற்சிய பண்ணுங்க. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். அதே மாரி அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த நேரத்துலலாம். அதாவது சில பேர்லாம் அவங்களுடைய திறமைய பத்தி அவங்களுக்கே தெரியாம, வாழ்க்கைய வீணடிச்சுருவாங்க. சரிங்களா? நம்பளால முடியாது. நம்ம அவ்வளோதான். அதுன்ற மாரி அவங்களுடைய அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாமயே அவங்களுடைய லைஃப்ப வீணடிச்சுருவாங்க. அப்படி பார்க்கும்போது, தனுசு ராசிக்காரங்களுடைய அவங்க முயற்சி பண்ணா மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதர்களாக அவங்க மாறலாம். உங்கள பத்தி, "ஓ! அவரா?" அப்படின்ற மாரி எல்லாருக்கும் உங்க சுத்துவட்டு ஊர்கள் அனைத்துலயும் உங்க பேர் தெரியிற அளவுக்கு நீங்க மிகப்பெரிய பணத்திலயும் சரி, உங்களுடைய கௌரவத்திலயும் சரி, உங்களுடைய பேர், புகழ் அந்த அளவுக்கு உயரக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. உதாரணத்துக்கு நடிகர் ராமராஜன் இருக்காரு இல்லைங்களா? நடிகர் ராமராஜன் எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால அவரு ஒரு நம்பர் 1 ஹீரோவா இருந்தாரு. சரிங்களா? நம்பர் 1 ஹீரோ. அவரு காலகட்டத்தில பெரிய ஹீரோ யாருன்னா ரஜினியும், கமலும் தான். ஆனா, அந்த ரஜினியும், கமலுமே இவர பார்த்து பயந்தாங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட அப்போ ஒரு 25 படம் தான் நடிச்சிருந்தாரு. அத்தன படமும் வெற்றி படம். அவருடைய பாடல்கள்லாம் ஒலிக்காத ஊர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு முன்னணி நடிகரா இருந்தாரு. அ ரஜினிகாந்தே என்ன சொல்லிருக்காருன்னா, கமல பார்த்து நான் பயந்தேன். ஆனா ஆனா அதுக்கடுத்து நான் கமல் லெவலுக்கு நான் வந்துட்டேன். ஆனா, நான் பயந்த ஒரு மிகப்பெரிய சக்தி எதுன்னா, ஒரு நடிகர பார்த்து தான் பயந்தேன் அப்டின்னாரு. யாருன்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொன்னாரு, நடிகர் ராமராஜன். அவர பார்த்துட்டு தான் நான் பயந்தேன். கமலும், ரஜினியும் அவங்க படம் ரிலீஸ் ஆவறதுக்கு என்னைக்கு ராமராஜன கேட்டுக்கிட்டு, உங்க படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டு தான் இவங்க அவர் படம் ரிலீஸ் ஆகலன்னா தான் இவங்க படம் ரிலீஸ் ஆவாங்களாம். கமலும் சொல்லியிருக்காங்க, ரஜினியும் சொல்லியிருக்காரு. அதாவது அ இவங்க படம் எப்ப ரிலீஸ் ஆகலான்னு இவங்களே இது பண்ணிக்கிட்டு, ஒருவேள ராமராஜன் படம் ரிலீஸ் ஆகுறப்ப ரிலீஸ் பண்ணா நம்ம படம் தோத்து போயிடும் அப்டின்ற பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ராமராஜன் அந்த காலகட்டத்தில கரகாட்டக்காரன்னு ஒரு படம் பட்டி தொட்டிலாம் அவருடைய பேர மிகப்பெரிய லெவல்ல அவருடைய புகழ சம்பாதிச்சு குடுத்தது. கிட்டத்தட்ட அரசியல் செல்வாக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தது ராமராஜனுக்கு அதிக அளவுல இருந்தது. ஆனா, அத அவர் அவருடைய செல்வாக்க அவர் சரியா பயன்படுத்திக்கல. என்ன பண்ணிட்டார்ன்னா, அந்த காலத்திலேயே அவர் ஒரு தனியா ஒரு கட்சிய ஆரம்பிச்சிருந்தார்ன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா அவர் மாறியிருக்கலாம். இப்ப விஜயகாந்த் வந்தார் இல்லைங்களா? மிகப்பெரிய அரசியல் சக்தி. அத தாண்டி வந்திருக்கலாம். ஒரு முதலமைச்சர்ன்ற லெவலுக்கே வந்திருக்கலாம். ஆனா, அவர் என்ன பண்ணிட்டார்ன்னா, அவரு எம்ஜிஆர் மேல இருந்த பற்றால அந்த கட்சியிலே ஒரு உறுப்பினரா அவர் சேர்ந்துட்டாரு. அதாவது நம்ம சரி ஒரு சேர்ந்தாலும் நம்ம தகுதிக்கு தகுந்த மாரி ஒரு போஸ்டிங் வாங்கணும். நம்ம தகுதிக்கு தகுந்த மாரி ஒரு பதவிய வாங்கணும்னு அவர் நெனைக்கல. அவரு ஒரு உறுப்பினரா தான் இருந்தாரு. அதே மாரி
பிரச்சாரம் செய்யறது இந்த மாரி செயல்ல ஈடுபட்டாரே தவிர, நம்ம ஒரு தலைவனா மாறணும் அப்படின்ற மாரி ஒரு இதெல்லாம் அவருக்கு இல்ல. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய செல்வாக்க பத்தி அவரே வந்து சரியா தெரிஞ்சு வச்சிருக்கல. அதுதான் வந்து அவர் பண்ண ஒரே தவறு. இந்த மாரி இன்னும் ஒரு சில நடிகர்களும் பண்ணியிருக்காங்க. ஆனா, ராமராஜன் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்தாரு. அவரு என்ன பண்ணாரு, நடிப்ப விட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்திருந்தாலும், அவரு வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு வந்திருந்தாருன்னா, அதோடைய முழு பலனும் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா, அவரு வந்து வேற ஒரு கட்சியில வந்து சேர்ந்து அவர் பயணிச்சதால, ஏதோ நம்மளும் அந்த கட்சியில ஏதோ அவங்க கட்சியிலேருந்து ஏதோ கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். அத வச்சு நம்ம வந்து இதில நம்ம இந்த கட்சிக்காகவே உழைச்சிட்டு போவோம். அப்படின்ற மாரி பண்ணாரு. ஆனா, அவருக்கு வந்து பெரிய லெவல்ல அவர் வந்து எதையும் டிமாண்ட் பண்ணல. அது வந்து பெரிய தவறு. அவருடைய செல்வாக்க, அவருடைய புகழ அவர் சரியா பயன்படுத்திக்கல. எதுக்கு சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரன் உங்க திறமைய பயன்படுத்தணும். நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. விடாமுயற்சியோட நீங்க உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. விடாமுயற்சி சார். அதாவது 4, 5 பேர் செய்ற வேலைய ஒரே ஆளா செஞ்சு முடிச்சுருவாங்க. அப்ப அதுக்கு வந்து மிகப்பெரிய திறமை வேணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, தனுசு ராசிக்காரங்க மலைய பெரட்ட தகுதி உள்ளவங்க. மலைய பெரட்டனா பெரிய மலைய போய் பெரட்டுறது கிடையாது. மலை எவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசு. அவ்வளோ வேலைய செய்ய தகுதியானவங்க தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையான நேரங்க. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 5வது இடத்துலேருந்து உங்களுக்கு 9வது இடத்த பார்க்குறாரு, 7வது இடத்த பார்க்குறாரு. அதே மாரி வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்த உண்டாக்க போதுங்க. அத தயவு செய்து நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்றேன். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சியில நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன். ராகுவும் கேதுவும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், குடிசையில இருக்கிறவனையும் அலேக்கா தூக்கியாந்து கோபுரத்துல உட்கார வைக்க 1 செகண்ட் போதுங்க. ஒரே 1 செகண்ட் போதும். அவ்வளோ பெரிய கிரகம். இருக்கிறதுலயே ராகுவும் கேதுவும் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கிரகங்கள். சூரியனை விடவும் ராகுவும் கேதுவும் தான் பெருசு. கேதுவும் கேதுவும் ராகுவும் தான் சூரியனை மறைக்கிறது. ராகுவைப் போல் கொடுப்பார் எவரும் இல்லை. கேதுவைப் போல் கெடுப்பார் எவரும் இல்லை. இவ்வளோ பெரிய கிரகங்களும் நிழல் கிரகங்கள் கண்ணுக்கு தெரியாது. இவைகள் மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்துல சாதகமான இடத்துல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ பணம் வரும் உங்களுக்கு. அவ்வளோ பணம். அதாவது என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பணத்த குடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி வரும்னே தெரியாது. திடீர் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒருத்தர் என்ன பண்ணாராம், கேரளாவுல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்க வேலைக்கு போயிருந்தாரு. கூலி வேலைக்கு, விவசாய கூலி வேலைக்கு போயிருந்தாரு. விவசாய கூலி வேலையோ, இல்ல கட்டுமான வேலையோ, இந்த மாரி இந்த இப்ப வீடுலாம் கட்டுறாங்க இல்லையா? கொத்தனாரா கூட இருந்திருக்கலாம். இல்ல ஒரு விவசாயியா கூட இருந்திருக்கலாம். ஏதோ இந்த விவசாயி எதுக்கோ ஒரு கூலி தொழிலுக்கு போயிருக்காரு. அவரு சாயங்காலம் அந்த வேலைய முடிச்சுட்டு, அ அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வேலை செஞ்சார் இல்லையா? அந்த பணத்த வாங்கிட்டு அப்புறம் அவங்க தங்குவாங்க இல்லையா? அங்க வந்து போற வழியில டீ குடிச்சிட்டு போலான்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்காரு. டீயும் குடிச்சிட்டு பஜ்ஜியும் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்ட பிறகு அ ரூ. 40க்கு சாப்பிட்டுருக்காரு அவரு. டீயும் பஜ்ஜியும் சேர்த்து. ரூ. 50 குடுத்துருக்காரு. அந்த டீ கடைக்காரரு டெய்லியும் மாமூலா அந்த கடையில தான் குடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, ரூ. 10 என்கிட்ட சில்லற இல்ல. வேணா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கிக்கிறியா? அப்படின்ருக்காரு. ஏன்னா கேரளாவுல வந்து லாட்டரி சீட்டு இன்னும் இருக்கு. சரிங்களா? அங்க எதுவும் தடை பண்ணல. தமிழ்நாட்டுல தான் தடை பண்ணியிருக்காங்க. இவரும் சரி அவர் தான் சொல்றாரு ரூ. 10 அவர்ட்டயும் இல்லையா? சரி ஒண்ணு வாங்கி தான் போவோமான்னு. சரி ஒண்ணு குடுங்களேன் அப்படின்ட்டு இவரும் வாங்கிட்டாரு. வாங்குனா அந்த லாட்டரி சீட்டுக்கு ரூ. 10,00,00,000 பிரைஸ் விழுந்திருக்கு. அந்த கூலி தொழிலாளிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ரூ. 10,00,00,000 வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தல கால் புரியல. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட நேரம் நீங்க என்ன அதாவது அவரு லாட்டரி சீட்டு வாங்குன குத்தம் தானே கிடைச்சது. வாங்காம எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம இருந்தா கிடைச்சிருக்குமா? நீங்க அதுவும் அதுவும் ஒரு முயற்சி தான். சரிங்களா? அதுக்காக நீங்க போய் லாட்டரி சீட்டு வாங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க உங்க வேலையா இருந்தாலும் சரி, உங்க தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, எங்கேயோ உங்கள கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த ராகு கேது பயிற்சி. இதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்குலாம் மிக அதிக வருஷம் ஆகும். சரிங்களா? தனுசு ராசிக்காரங்க இந்த 3 வருஷத்த நீங்க நல்ல முறையில பயன்படுத்தினீங்கன்னா, நீங்க இன்னும் 50 வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியாத பணத்தையும் இந்த 3 வருஷத்துல சம்பாதிச்சிடலாம். அதுக்கடுத்து பணத்த வச்சே நீங்க பணத்த சம்பாதிப்பீங்க. சரிங்களா? அதே மாரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கடன் வாங்கக்கூடாது. இதுக்கு முன்னால வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? இதுக்கு மேல வாங்கக்கூடாது. கடன் வாங்குறது வந்து சாபத்த பெறதுக்கு சமம். சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த நம்பி தான் நம்ம கடன் வாங்குவோம். ஆனா, அந்த நம்ம எந்த சோர்ஸ நம்பி வாங்குறோமோ, அந்த சோர்ஸே ஃபெயிலியர் ஆயிட்டுன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம். வட்டி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகும். ஒரு ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, கடன் வாங்குனாரு. தன்னோட விவசாய அ தாம்
பண்ணியிருந்த விவசாயத்த வச்சு அதில வந்து அறுவடை பண்ணதும் குடுத்துடலான்னு வாங்கியிருக்காரு. அது அவருக்கு கை குடுக்கல. 2வது டைமும் வந்து விவசாயம் பண்ணி பார்க்குறாரு. அதுவும் கை குடுக்கல. அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் அத இத பண்ணி ஏதோ குடுத்துடலான்னு பார்க்குறாரு. முடியவே இல்ல. கடைசியில வந்து அ என்ன பண்றதுன்னு தெரியாம கடன்காரன்லாம் கடத்த கட்ட சொல்றாங்க. இவரு வந்து குடும்பத்தையும் ரன் பண்ண முடியல. குடும்பத்தில ஒரே பிரச்சனை ஆயி போச்சு. அதுக்கடுத்து கடவுள் புண்ணியத்தில வேற ஏதேதோ பண்ணி வட்டியெல்லாம் அடைச்சு அந்த அசல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றது கிட்டத்தட்ட 4, 5 ஆண்டுகள் ஆயிட்டுது அவருக்கு. அதான் சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அந்த 4, 5 ஆண்டுகளுடைய உழைப்பு எல்லாமே யார்ட்ட கடன் வாங்குனாங்களோ அவங்ககிட்டயே போக வேண்டியதாயிடுச்சு. அந்த மாரி ஆயிடும். கடன் கந்து வட்டிக்கு வாங்கவே கூடாது. எதுக்கு வாங்கலாம்னா, வேலையில இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க வீடு வாங்குறதுக்கு வேணா நீங்க லோன் போட்டு வாங்கலாம். அப்படி இல்ல வீடு கட்டுறதுக்கு இடம் வேணும்னா, நீங்க லோன் போட்டு வாங்கலாம். அது ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. அது அப்படி வாங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், குரு பகவானே உங்களுக்கு நல்லத பண்ண மாட்டாரு. அதாவது மாரி ஜோதிடத்திலேயே இருக்கு. கடன் கந்து வட்டிக்கு வாங்குறது தப்பு. அப்படி வாங்கிட்டாங்கன்னா, கடவுளோட கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. அது தவறு. கடன் வாங்கவே கூடாது. பெரிய தவறு. அதேமாரி கந்து வட்டிக்கு கடன் குடுக்குறது மிகப்பெரிய குற்றம் அது. மிகப்பெரிய ஒரு தப்பு எதுனா, கந்து வட்டிக்கு கடன் குடுக்குறது. கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது அதுவும் மிகப்பெரிய தவறு. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, சப்போஸ் 1 வருஷம், 2 வருஷம் தாண்டிட்டுன்னா, உங்களுடைய கௌரவம் போயிடும். குடும்பத்தில குழந்தை இருக்கு, மனைவி இருக்காங்க. சரிங்களா? கடன் வாங்கி தான் முன்னேறணும்னு எந்த அவசியமும் கிடையாது. திறமை உள்ளவன் தான் வேலை செஞ்சு அதில வந்து சேமிச்சு, அதில நீ பிசினஸ்ல போட்டு வர்றது தான் பெரிய ஆளு. அதுதான் உங்க திறமைக்கு அழகு. சரிங்களா? அத விட்டுட்டு சும்மா கண்ணு முன்னு தெரியாம கடன் வாங்கிக்கின்னு இருக்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 7:30 சனியில அவங்க வந்து கடனால பட்ட கஷ்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து அந்த கடன அடைக்கணும். ஒருவேளை அது அதிகமா போயிட்டுதா, எல்லை மீறி போயிட்டுன்னா, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிய கூட வித்து கூட அத முடிச்சுட்டு போயிடுங்க. இதுக்கு மேல நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, கடன் வாங்கக்கூடாது. சரிங்களா? கடன் வாங்குறதையும், சாபம் வாங்குறதும் ஒண்ணு தான். கடன் வாங்கக்கூடாது. கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி நான் அத செய்றேன்னா, 1 வருஷம் தவறிட்டேன்னா, அதுக்கு அடுத்தது வந்து நிம்மதி போயிடும். கடன் கேட்க வர்றவன் ஒரு மாரி கேட்பான். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளா இருக்கு. கடன் வாங்குனாவே குரு பகவான் நன்மைய பண்ண மாட்டாரு. அதேமாரியே மதுவும், புகைப்பழக்கமும் இருந்தாலும் நல்லது பண்ண மாட்டாரு. சரிங்களா? ஏன்னா தனுசு ராசிக்காரங்க சுத்தமானவங்க. நீங்க உங்க முயற்சிய நேர்மையா பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும், நிரந்தரமான வேலையும், நல்ல தொழிலையும், உங்க வாழ்க்கையில பார்க்காத பணத்தையும், சேர்க்காத செல்வத்தையும், செல்வ செழிப்பையும் குடுக்குற இந்த ஒரு நல்ல ஒரு இந்த நேரத்த நீங்க நல்ல முறையில பயன்படுத்திட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.